ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நாம் 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். சேர்த்து நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சு பால் நல்லா காஞ்சி வந்ததும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஏடெல்லாம் படிஞ்சு வரத நல்லா கலக்கணும். இது கண்டன்ஸ் மில்க். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனால். தண்ணி ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுக்கிட்டு பாலையும் நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஏடு எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் சுண்டுற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா பால் சுருண்டு வரணும். இது 2 கிளாஸ் பால் நல்லா சுருண்டு வந்தால் இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம். அந்தளவுக்கு நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. பால் நல்லா சுண்டி வந்ததும் கலக்கி வச்ச கண்டன்ஸ் மில்கை அந்த பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா கட்டித்தன்மை வரணும். ஃபுட் கலரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகி வரணும். ஏலக்காயை ஒரு 4 ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பால் நல்லா கெட்டியாகி வரணும். இது கூடவே பொடி பண்ண ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கலந்து விட்ட உடனே அது நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும். வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறி வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் மெஷரிங் கப்பால் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கலவை ஆறி வந்துடுது. அதை எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஸ்லோவாக வச்சு நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கணும். வேறு ஒரு பாத்திரத்தில் மிக்ஸி ஜாரில் இருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஊற்றி என்ன நட்ஸ் இருக்கோ வீட்டில் அந்த நட்ஸை அது மேலே கட் பண்ணி போட்டுக்கலாம். பாதாமும் பிஸ்தாவும் போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நட்ஸு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். போட்டு இதை நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடிக்கணும். மூடி இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுது பாருங்கள். இதை நம்ம ஒரு கரண்டி போட்டு எடுத்து சின்ன கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.